ஒரு டைமாவது இந்த பன்னீரை வச்சு ஆஃப்தானிக் ஸ்டைலில் நம்ம கிரேவி பன்னீர் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறேன். சைடில் அப்படியே பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வெங்காயமும் 4 முந்திரி போட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கிறேன். அப்படியே அதே பேன்லேயே நான் வந்து அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் அதுக்கப்புறமேட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி 2 கிராம் 1 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் நான் பட்டாணி வேக வச்சுருந்தேன் 1 கப்பு, அதை போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை போட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த மெட்டியை போட்டு நம்ம